ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பையிங் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டீ கடை வைத்து எப்படி 50,000 மற்றும் அதற்கு மேலே எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வர்ற வீடியோக்களில் அனைத்து தொழில் வாய்ப்பு சம்மந்தமான வீடியோக்களும் போடலாண்டு நாம் காத்துக்கிட்டு இருக்கோம். இதற்காக ஃபாலோ பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, ஒரு சாதாரண டீ கடைன்னு இதை நினைக்காதீங்க. இது ஒரு டீ கடை இல்லை, ஒரு பணமழை பொழிகிற பிஸ்னஸ். ஒரு நாளைக்கு 500 கப் டீ விற்றா மாதம் எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி பையிங் டு சேனலில் டீ கடை பிஸ்னஸை எப்படி சரியாக ஆரம்பித்து பெரிய லாபம் பார்க்குறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ முதலீடு, இதில் என்ன முதலீடுனா வெறும் 50,000 ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாய் ஒரு சூப்பர் டீ கடை ஆரம்பிக்கலாம். ஆனால் இடம் ரொம்ப முக்கியம். மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கணும். பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன், இல்லைன்னா நம்ம ஊர் சந்தை, மார்க்கெட் ஓரமாக கடை போடுறது தான் புத்திசாலித்தனம். கூட்டம் எங்கே இருக்கோ அங்கே தான் லாபம் இருக்குது. இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட டீயோட குவாலிட்டிங்கிறது ஒரு டீ கடைக்கு முக்கியமான ஒன்று. நம்ம லாபத்தை ஒரு சைடு பார்த்தாலும் இன்னொரு சைடு குவாலிட்டியை பார்க்கணும். குவாலிட்டிங்கிறது அத்தியாவசியமானது. நம்மளோட டீயை மக்களானது தேடி வரணும், எங்கே இருந்தாலும் தேடி வரணும். அந்தளவுக்கு தரமாக இருக்கணும். தரம் தான் முக்கியம். ஒரு வருமானத்திற்கு தரம் முக்கியமான ஒன்று. இதை நோட் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக தரத்தை அதிகப்படுத்தினாலே பிஸ்னஸில் சக்ஸஸ் தான். இப்போ ஒரு டீ கடையோட தரத்திற்கு பாலோட அளவுகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். மற்றும் அதோட டீ தூளோட நிறம் மற்றும் மனம், அது முக்கியம். அந்த மனத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னா, அது டீ கடையோடு சேர்த்து ஒரு ஸ்நாக்ஸ் சேர்த்து போடலாம். இதன் மூலம் அதிகமான உங்களுக்கு வருமானத்தை ஈட்டித்தர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உங்களுக்கு பஜ்ஜி, பிஸ்கட்டு, சமோசா அதை அடுக்கிறதுக்கான ஒரு டிஸ்பிளே ஒன்று வைக்கணும். வச்சோம்னா வர்ற கஸ்டமர் அதை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. வர்ற கஸ்டமர் எக்ஸ்ட்ரா 20 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. இதுதான் பிஸ்னஸ் ட்ரிக்கு. காலையில் டிஃபன், சாயந்தரம் ஸ்நாக்ஸ்னு மெனுவை மாற்றிக்கிட்டே இருக்கலாம். லாபம் டபுள் ஆகும். இப்போது முக்கியமான கணக்கு வரும். ஒரு டீ கப் டீ போட 5 to 6 ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுப்போம். நீங்கள் 12 to 15 ரூபாய்க்கு விற்கிறோம். ஒரு நாளைக்கு 400 கப் விற்றா கூட மாதம் எல்லா செலவும் போக 40,000 60,000 வரை லாபம் பார்க்க முடியும். முறையான பிளானிங் இருந்தால் இது ரொம்ப சுலபம். டீ கடை பிஸ்னஸ் சின்னதுன்னு நினைக்காம தரமாகவும் நேர்மையாக செஞ்சால் நீங்களும் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பையிங் டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஊர் டீ கடைகளில் எவ்வளோ ரூபா டீ விற்கிறாங்கங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் பிஸ்னஸ் ஐடியாவோட சந்திக்கிறேன். நன்றி.